காலையில் அம்மா எந்திரிச்சோடனே டீ கேட்டாங்க. நானும் போட்டு கொடுத்தேன். அம்மா கையில் பருப்பு வடையோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படிம்மா அந்த பருப்பு வடை வந்துச்சு? அப்பா அதுக்குள்ளே வந்துட்டாங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு அப்பா ஏதோ வெளியில் விசேஷத்துக்கு போகணுமா, அதனால வெள்ளனா வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சண்டே இல்லையா, அப்பா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வாஷ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? என்னம்மா செய்ய போகிறீங்க? அப்பாவுக்கு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கான். சரி, அதனால் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வரேன், சூப்பு வச்சு கொடுன்னு சொன்னாங்க. இது இப்போ சூப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இருத்து குடிச்சிட்டு அப்புறம் குழம்பு வைப்பேன். இதை குடித்தா வாய்ப்புண்ணுலாம் சரியாயிருமாம்மா? ஆட்டுக்கறி எடுத்து தண்ணி எடுத்து குடித்தா வாய்ப்புண்ணெல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அப்பா இது வரைக்கும் அப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு செம்பு தண்ணி சூப்புக்கு கறி முங்குற அளவுக்கு ஒரு செம்பு தண்ணி. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா ஹீட்டை குறைக்கும். சூப்புக்கு தேவையான இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு போட்டிருக்கோம். மிளகா போட்டால் போதும். ஒரு குட்டி தக்காளி, இந்த குட்டி தக்காளி போட்டோம்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம். அவ்வளோதான், இதை அரைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணீர். ஏற்கனவே கறியை கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கணும். இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 8 விசிலாக விடணும். ஆட்டுக்கறினால. ஆமாம். இங்கேயோ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அது விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேஸ் எடுத்து சூப் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, கொதிக்க கொதிக்க மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெளியே வந்து என் பாப்பா கஷ்டப்பட்டு படிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். டிப்ரெஷன். அப்புறம் என்ன, டிப்ரெஷன் மூடில் இருக்க என் பாப்பாவுக்கும் இந்த சூப்பை சேர்த்து கொடுக்க வேண்டியது தான். எங்கள் அப்பாவும் சூப்பை குடிச்சிட்டு விசேஷத்துக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. எந்த ஊர்லப்பா விசேஷம்னு கேட்டேன். கொடிமங்கலத்துக்கு போகிறேன்னு சொல்லி பதில் சொன்னாங்க. முன்பசிக்கு சூப்பை குடிச்சாச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணலாமா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமும் அதோட 2 பெரிய சைஸ் தக்காளியும் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கேஸை ஆன் பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி கூடவே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வைங்க. அது ஆறுற கேப்பில் நீங்கள் தேங்காவை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் எடுத்த தேங்காவை ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்த பிறகு இது கூடவே நீங்கள் வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச பொடியை தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருங்க. ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்த அந்த கறியையும் அது கூட இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க.
இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க கறி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மசாலா வேறு எக்ஸ்ட்ரா அரைச்சோம் இல்லையா, அப்போ உப்பு தேவைப்படும்ல, அதனால் கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால் எங்கள் அம்மா நல்லா அரிசியை கழுவி சோறு வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, மட்டன் குழம்பு கொதின்னு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆனால் பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக மேஜிக் காமிக்க போகிறேன். எப்படி சூப்பராக சொடக்கு போட்டு நிமிஷத்தில் விளக்கிட்டேன். குழம்பு ரெடியானா போதுமா, அதுக்கு தாளிப்பு வேண்டாமா, அதனால எங்கள் அம்மா தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கடுகு போட்டு அது பொரிஞ்சு அந்த சத்தம் நின்றதும் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. தாளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குக்கரில் விசில் வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி இப்போ வதக்குன அந்த வெங்காயத்தை மட்டன் குழம்புல கொட்டிட்டாங்க. இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இந்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ அந்த தாளிப்பை மேலாக விட்டால் நல்லாவா இருக்கும், அதனால குழம்போட ஒரு கலக்கிட்டாங்க. ஃபைனலாக அந்த குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், கறி குழம்பு ஜீரணமாகணும் இல்லையா, அதனால் ரசம், கூடவே மட்டன் கறி குழம்பு. இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பாப்பா வீடை கூட்டி துடைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டாலும் அடுப்பை கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இன்றைக்கான நாள் ரொம்பவே வேகமாகவும் நல்லா வேலை பார்த்து துருன்னு போச்சு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் என்னோட சேனல் பற்றி வேணுமா, அப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.